அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் 2025ல் நடந்த கொஸ்டின் பார்க்கலாம். 2025ல் செப்டம்பர் மாதம் நடந்த ஒரு கொஸ்டின் தான். 25 மேக்ஸ் கொஸ்டின் பார்க்கலாம். 2026ல் நடந்த 4 எக்ஸாமுக்கான மேக்ஸ் கொஸ்டின் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் 2025ல் நவம்பரில் நடந்த எக்ஸாமுக்கான மேக்ஸ் பார்த்தாச்சு. இப்போ செப்டம்பரில் நடந்த கொஸ்டின் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். எப்படியெல்லாம் கேட்குறாங்க அப்படின்றது நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். எந்த கொஸ்டின் கேட்குறாங்க, என்ன மெத்தடில் கேட்குறாங்க அப்படின்ற மாதிரி தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. மேக்ஸை பொறுத்தளவு ஓல்டு கொஸ்டின் நிறையா திரும்ப கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ பாருங்கள், இந்த கொஸ்டின் பாருங்களே. கொஸ்டின் குழப்புற மாதிரி இருக்கே தவிர ரொம்ப ஈஸி. கொஸ்டின் மட்டும் தான் குழப்புற மாதிரி இருக்குது. பாருங்கள், இங்கிலீஷ்லேயும் தமிழ்லையும் ரீட் பண்ணுங்கள். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஒரு குறிப்பிட்ட தொகை 3 ஆண்டுகளுக்கு ஒரு குறிப்பிட்ட என்ன கொடுத்துருக்காங்க, 3 years குறிப்பிட்ட தனி வட்டி வீதத்தில் போடப்பட்டிருந்தது. அதை 3% அதிக வட்டி வீதத்தில் போடப்பட்டிருந்தால், அதிக அப்படின்ற வார்த்தை நார்மல் சம்மில் பார்த்திங்கன்னா நார்மலாக கேட்கும்போது 3% வட்டி வீதம் தான் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இங்கே என்ன குழப்புறாங்க, 3% அதிக வட்டி வீதத்தில் போடப்பட்டிருந்தால் 360 கூடுதலாக கிடைத்திருக்கும். 360 கிடைக்கும் தான் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இங்கே தனி வட்டி என்ன சொல்கிறாங்க, 360 கூடுதலாக கிடைத்திருக்கும் எனில் தொகை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. பட் இந்த வார்த்தைகள்லாம் பார்த்து நம்ம பயப்பட வேண்டாம். எப்பவும் போல தான் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் BNR/100 அவ்வளோதாங்க. பி வந்து கேட்டிருக்காங்க, அசல் கேட்டிருக்காங்க. என் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 3 yearsன்னு கொடுத்துருக்காங்க. 3% கொடுத்துருக்காங்க. இங்கே இன்ட்ரெஸ்ட் வந்து 360ன்னு கொடுத்துருக்காங்க. இவ்வளோ தான் சால்வ் பண்ண ஆன்சர். 3ஆல் அதை கேன்சல் பண்ணுமா, 12ன்னு வரும். திரும்ப 3ஆல் கேன்சல் பண்ணால் 40ன்னு வரும். இது அந்த சைடு கொண்டு வந்து பெருக்கணும் அப்படின்னா 40, இங்கே 2 0, 4000. இதாங்க ஆன்சர். ரொம்ப குழப்பிக்க வேண்டாம். கூடுதல் கொடுத்துருக்காங்களே, எப்படி கேட்குறாங்கன்னு பாருங்கள். இதெல்லாம் நம்மளை குழப்புறதுக்காக தான் கேட்குறாங்க. பட் நம்ம சால்வ் பண்ணுற மெத்தட் என்னவோ எப்பவும் போல் BNR/100 தான். நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள். இது ஒரு நல்ல கொஷின், நிறைய டைம் கேட்டிருக்காங்க. ஏ என்பவர் ஒரு வேலையை 1/2 பகுதியை 5 நாட்களில் முடிப்பார். பி என்பவர் இந்த 3/5 9 நாட்களில் முடிப்பார். சி என்பவர் 2/3 8 நாட்களில் முடிப்பார். 3 பேரும் சேர்ந்து அந்த வேலையை செஞ்சால் எத்தனை நாளில் முடிப்பாங்க? 3 பேரும் சேர்ந்து எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், ஏ அப்படின்றவர் இதை வந்து நம்ம ஒன்றும் பண்ண போகிறதில்ல. டைம் அண்ட் ஒர்க்கை பார்த்தா அப்படின்னாவே ரெசிப்ரோக்கல் தலைகீழ போடுவோம், அவ்வளோதாங்க. இப்போ ஏ என்பவர் 1/2 இருக்கா, நம்ம என்ன பண்ணுவோம்னா 2/1 எத்தனை நாள், 5 நாள். இதை அப்படியே பெருக்குங்க, 10. அப்போ 10 நாளில் முடிப்பார். அடுத்தது பி அப்படின்றவர் பார்த்தீங்க அப்படின்னா 3/5 இருக்குது, அப்படியே ரெசிப்ரோக்கல் 5/3 இன்ட்டு எத்தனை நாள், 9 நாள். 9 3ஆல் கேன்சல் பண்ணோம்னா 3, அப்போ 15. அவ்வளோதான். அடுத்தது சி என்பவர் 2/3, அப்போ என்ன பண்ணுவோம், 3/2 இன்ட்டு எத்தனை நாள், 8 நாள். கேன்சல் பண்ணோம்னா 4, அப்போ மல்டிபிள் பண்ணும்போது 12 days. அவ்வளோதாங்க. எல்லாமே தெரிஞ்சிருச்சு. ஏ வந்து 10 நாள், அப்போ ஒரு வேலையை 10 நாள், அப்போ 1/10. பி என்பவர் 15 நாள், அப்போ 1/15. சி என்பவர் எத்தனை நாள், 1/12. இது 3க்கு கீழே இருக்க 10 15 12க்கு எல்சிஎம் எடுத்திங்கன்னா 60 அப்படின்னு வரும். எல்சிஎம் எடுத்து பாருங்கள். எல்சிஎம் எடுக்க நம்ம எல்லாருக்குமே தெரியும். 10 15 12க்கு எல்சிஎம் எடுத்திங்கன்னா 60. அப்போது 60 வர்ற மாதிரி நம்ம மல்டிபிள் பண்ணுவோம். 10 × 6 என்னது, 60. அப்போ அதே நம்பரால் மேலேயும் பெருக்கணும். 6 இங்கே 15 × 4 என்னது, 60. அதே நம்பரால் தான் மேலேயும் பெருக்கணும். ப்ளஸ் 4 இங்கே 12 × 5 60. அதே நம்பரால் மேலேயும் பெருக்கினீங்கன்னா ப்ளஸ் 5. இப்போ 3ஐயும் கூட்டுங்க, 15/60. 15 கேன்சல் பண்ணுவோமா, 15ஆல் 60 கேன்சல் பண்ணிங்கன்னா 1/4ன்னு வரும். ஸோ 4 தான் ஆன்சர். 4 நாட்கள் 3 பேரும் சேர்ந்து அந்த வேலையை முடிச்சிருக்காங்க. ரொம்ப ஈஸியான ஒன்று. அடுத்த சம் பாருங்கள். முதலாம் ஆண்டு வட்டி வீதம் 7. ஆக்சுவலாக நவம்பரில் கேட்ட கொஸ்டின் கஷ்டமாக கேட்டிருந்தாங்க. பட் செப்டம்பரில் 2025ல் கேட்ட கொஸ்டின் ஈஸியாக இருக்குது. ஃபஸ்ட்டு 10 சம் சால்வ் பண்ணி கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் ஈஸியாக தான் இருக்குது. பட் நவம்பர் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கொஞ்சம்ல ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. முதலாம் ஆண்டு வட்டி வீதம் 7%, 2ஆம் ஆண்டு வட்டி வீதம் 8%. அசல் வந்து 30,000 அசலுக்கு 2 ஆண்டுகள் முடிவில் கிடைக்கும் கூட்டு வட்டி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கேட்டிருக்காங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கேட்கல. நீங்கள் அதை தான் நோட் பண்ணணும். கொஸ்டினை மேக்ஸ் கொஸ்டினை பொறுத்தளவு இங்கிலீஷில் ரீட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஓகேவா?
ஏன்னா தமிழில் டிரான்ஸ்லேட்டில் தப்பு பண்ணிடுவாங்க, இங்கிலீஷில் எந்த ஒரு தப்புமே இருக்காது. ஒன் டைம் வந்து இங்கிலீஷில் ரீட் பண்ணுறது ரொம்ப நல்லது. முதலாம் ஆண்டு வட்டி வீதம் 7% ஆண்டுக்கு, 2ஆம் ஆண்டு வட்டி வீதம் 8% ஆண்டுக்கு, ரூபாய் 30,000 அசலுக்கு 2 ஆண்டு முடிவில் கிடைக்கும் கூட்டு வட்டி என்ன? இது வந்து ஃபார்முலா போடணும்னு அவசியம் இல்லை. அசல் என்னது? 30,000. 30,000த்துக்கு முதலாம் ஆண்டு வந்து 7%. அப்போ 2 ஜீரோவால் கேன்சல் 2 ஜீரோவை கேன்சல் பண்ணிடுங்க. அப்போ 30 இன்ட்டு 300 இன்ட்டு 7 பெருக்கணும்னா 21, அந்த 2 ஜீரோ, அப்போ 2100 இன்ட்ரெஸ்ட் கிடச்சிருச்சா? அடுத்தது 30,000த்துக்கு முதலாம் ஆண்டில் இன்ட்ரெஸ்ட் கிடச்சது 2100. அப்போ 30,000த்தையும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்ற போது தொகையோடு அதை கூட்டிக்கிட்டே இருக்கணும். 2100 கூட்டினீங்கன்னா 32,100. அப்போது செகண்ட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா 32,100 தான் 32,100 தான் 2ஆம் ஆண்டு வட்டி எவ்வளவு? 8%. 8% வட்டி வீதம் 8%. இப்போ 2 ஜீரோ கேன்சல். 321 இன்ட்டு 8 அப்படின்ற போது என்ன கிடைக்கிது அப்படின்னா 2,568. 2,568. அந்த 7%த்துக்கு முதல் ஆண்டில் 2,100, அடுத்தது 8%த்துக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா 2,568. இது 2 இன்ட்ரெஸ்ட்டையும் நம்ம கூட்டணும் அப்படின்னா அதுதான் வந்து நமக்கான ஆன்சர். 2 இன்ட்ரெஸ்ட் பார்ப்போம். 2,100, 2,568. ரெண்டையும் கூட்டுவோம். ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னா 2,100. ஏன்னா வட்டி தானே கேட்டிருக்காங்க, கூட்டு வட்டி தான் கேட்டிருக்காங்க. 2,568. 8 6 6 4 4,668 ஆன்சர். அடுத்து செகண்ட் ஒன் பாருங்கள். 13 1/3% வட்டியில் அரையாண்டுக்கு ஒரு முறை, ஓகேவா, கூட்டு வட்டி அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் எத்தனை ஆண்டுகளில் 50,625 65,536 மாறும்? இது நிறையா எக்ஸாம்பிளாக கேட்டிருக்காங்க. நம்ம வந்து ஆல்ரெடி பழைய கொஷின் பார்த்துருந்தீங்க அப்படின்னாவே ஈஸியாக சால்வ் பண்ணிடுவீங்க. ஃபார்முலா என்ன அப்படின்னா, ஃபார்முலா இதுக்கு கண்டிப்பாக காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்தளவு ஃபார்முலா வச்சு சால்வ் பண்ணிங்க. நிறைய ஷார்ட்கட் இருக்கும். ஆனால் நமக்கு நான் எப்படி சால்வ் பண்ணுவேன் அப்படின்னா, நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஃபார்முலா யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு மட்டும். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்கன்னா A = B of 1 + R/100 ஹோல் பவர் n. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுங்கள். மொத்த தொகை எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 65,536. அசல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 50,625. 1 + R எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 13 1/3. அப்போ இதை பெருக்கணும் அப்படின்னா 39. 39 + 1 40. அப்போ 40/3. 40/3. ஓகே. இது அரையாண்டுக்கு ஒரு முறைன்ற போது /2 மறந்துடக்கூடாது. அரையாண்டுக்கு ஒரு முறை தானே /2 n. ஓகேவா? அப்போ இதை அந்த சைடு கொண்டு வந்துடுவோம். நம்பர்ஸ் எல்லாம் ஒரு சைடு. 65,536 50,625 ஈக்குவல். இப்போ என்ன பண்ணலாம்னா 2 அப்படியே கீழே இறக்குவோமா? 2 இறக்கணும்னா 200ன்னு வரும். 3யும் கூட இறக்கிடலாம். எவ்வளோ எல்லாம் சிம்பிளாக்க முடியுமோ அவ்வளோ இறக்கிடுவோம். 3. ஓகே. அப்போது இந்த 0 கேன்சல். 4ஆல் கேன்சல் பண்ணோம்னா 5 4 20. நெக்ஸ்ட்டு எதையும் கேன்சல் பண்ண முடியாது. அப்போ இங்கே என்ன இருக்கும்? 1 + 1/ கீழே 5யும் 3யும் பெருக்குனிங்கன்னா 15 n. அவ்வளோதாங்க. இதை பெருக்குவோமா? 15 × 1 15 + 1 16/15 பவரில் n. மறந்துடக்கூடாது. இந்த மாதிரி சம் வந்தது அப்படின்னாவே கண்ணை மூடிக்கிட்டு எதோட ஸ்கொயரு எதோட க்யூப் எதோட பவராக இருக்கும்னா 16 15ஓட பவராக தான் இந்த 65,536 50,625 கண்டிப்பாக இதுக்குள்ளே இருக்குது பாருங்கள் நம்பரு. அந்த நம்பரோட ஸ்கொயராக இருக்கலாம், க்யூப்பாக இருக்கலாம், 4ஆக இருக்கலாம், 5ஆக இருக்கலாம், அதோட மல்டிபிளாக தான் இருக்கும். இப்போது நான் ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். இந்த நம்பர் பார்த்திங்க அப்படின்னா 65,536 அப்படின்றது 16/4. அடுத்து 15/4 தான் என்ன அப்படின்னா
50,625 தான் நான் அடித்து சொல்கிறேன். கட்டாயமாக இதோட மல்டிபிளாக தான் இந்த நம்பர் இருக்கும். அதை நம்ம கண்டுபிடிக்கணும். இதை வந்து நீங்கள் கேன்சல் பண்ணணும்னு அவசியம் இல்லை, எதுவும் யோசிக்க வேணாம். கண்டிப்பாக இதோட பவராக தான் இருக்கும். இதை மட்டும் இப்போ 16 × 16 × 16 நீங்கள் போட்டு பார்த்தாவே கரெக்டாக சால்வ் பண்ணிடுவீங்க. ஓகே, அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுவோம் அப்படின்னா 16 பவர் 4, இங்கே 15 பவர் 4. ஓகே, இங்கே ஆல்ரெடி இருக்கிறத அப்படியே எழுதிக்கங்க. 16 15 பவர் n. அப்போ இதை எப்படி எழுதுவோம்? ரெண்டு இடத்துலையும் 4 அப்படின்றதுனால காமனாக இங்கே 4 எழுதிக்கலாம். அப்போ என்ன கிடச்சிருக்கு? இங்கே ரெண்டும் ஒரே சேம் நம்பர் இருக்குது. அப்போ பவரில் இருக்கிறத எடுத்துக்கிறோமா? அப்போ n = 4. இது வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்காக இருந்தால் இது கரெக்டு. இது அரையாண்டுக்கு, முழு ஆண்டுனா இந்த எண் அப்படியே எடுத்துக்கிடுவீங்க. இது வந்து அரையாண்டு அப்படின்ற போது இந்த 4ல் பாதி தான் ஆன்சர். 4ல் பாதி 2, ஸோ 2 ஆண்டுகள் ஆன்சர். அரையாண்டு தானே, ஸோ அதில் பாதி தான். அரையாண்டு அப்படின்ற போது அதோட பாதி. நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள். என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏபி ரேஷியோ கொடுத்துருக்காங்க, பிசி ரேஷியோ கொடுத்துருக்காங்க. நமக்கு கேட்டிருக்காங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா C² - A² ரேஷியோ இஸ்ட்டு C² + A² கேட்டிருக்காங்க. ஏசி மட்டும்தான் கேட்டிருக்காங்க, பியில் கேட்கல. ஓகே, ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது நமக்கு தெரியும். A/B/C கண்டுபிடிப்போம். ஏபியோட வேல்யூ என்னது? 4/5. பிசியோட வேல்யூ என்னது? 15/16. அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுவோம்? பக்கத்தில் இருக்க நம்பர் போடுவோம். இங்கேயும் என்ன பண்ணுவோம்? பக்கத்தில் இருக்க நம்பர் தான் போடுவோம். மேலே இருக்க நம்பர் போட்டுறக்கூடாது. பலர் பண்ணுற தவறு தான். ஸோ அடுத்தது பெருக்கிடுவோம். 60, 15 5 பெருக்கும்போது 75. அடுத்தது 5 16 பெருக்கும்போது என்ன வருது? 80ன்னு வருது. கேன்சல் பண்ணுவோமா? எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 12. இங்கே 5ஆல் கேன்சல் பண்ணுவோம். இங்கே 15, 18 கேன்சல் பண்ணோம்னா 16. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து 3மே கேன்சல் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா ஏசியிலேருந்து மட்டும்தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஏயோட வேல்யூ என்னது? 12. சியோட வேல்யூ 16. இதை மட்டும் எடுத்துக்கோங்க. இதை கேன்சல் பண்ணுவோமா? எதால் 4ஆல் கேன்சல் பண்ணலாமா? 3 4 12, 4 4 16. அப்போ ஏக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா 3ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். சிக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா 4ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். என்ன கேட்டிருக்காங்களோ அந்த வேல்யூ மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும். ஓகே, கொஸ்டின் வந்துடலாம். C² - A² C² + A². இப்போ பாருங்கள், C² வேல்யூ என்னது? சியோட வேல்யூ என்னது? 4. இப்போ 4² - ஏயோட வேல்யூ 3² டிவைடட் பை இங்கே C² வந்து 4² + 3². அப்போது 16. 4² 16 - 3² வந்து 9 டிவைடட் பை 16 + 9. மேலே இருக்கிறத மைனஸ் பண்ணோம்னா 7. இங்கே கூட்டும்போது 25. அப்போ 7/25 ஆப்ஷன் ஏல வச்சுருக்காங்க. 7/25 ரொம்ப சிம்பிளான சம். நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள். இது அதை விட ஒரு சிம்பிள். பார்த்து பயப்படக்கூடாது. மேக்ஸை பொறுத்தளவு உங்களுக்கு தெரியலைனாலும் பரவாயில்ல, கொஸ்டினை 3 டைம்ஸ் ரீட் பண்ணாவே உங்களுக்கு சால்வ் பண்ணிடுவீங்க. ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் சால்வ் பண்ணி பார்த்துருப்போம், டெஸ்ட்டு போட்டிருப்போம், சால்வ் பண்ணி பார்த்துருப்போம், நிறையா ஒர்க் அவுட் பண்ணியிருப்போம். ஸோ அதனால் கொஸ்டினை பார்த்து பயப்படக்கூடாது. மேக்ஸை பொறுத்தளவு ரீட் பண்ணி பார்த்துட்டே இருங்க, தப்பே இல்லை. மேக்ஸை கொஸ்டினை ரீட் பண்ணுறதுல தப்பே இல்லை. எனக்கெல்லாம் நான் படிக்கும்போது சால்வ் பண்ண தெரியலைன்னா மேக்ஸை பொறுத்தளவு ரீட் பண்ணிகிட்டே இருப்பேன். கொஸ்டினை ரீட் பண்ணுவேன், சால்வ் பண்ணி பார்ப்பேன். வரலையா ஆப்ஷனில் இருந்தாவது போவேன். எனக்கு முக்கியம் வந்து ஆன்சர் கொண்டுட்டு வரணும், அவ்வளோதானே தவிர அப்படியே மெத்தட்லாம் வந்து நான் போடணுன்ற அவசியம் இல்லை. ஓகே, இப்போ பாருங்கள், ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. இது ஒரு 6715 ஒரு மிகப்பெரிய எண்ணை கழிக்கும் போது கிடைக்கக்கூடிய எண் 12 18 21 30 ஆகியவற்றால் மீதி இன்றி வகுப்படணுமா? அப்போது இங்கே இந்த நம்பர்லேருந்து இந்த ஆப்ஷனில் இருக்க நம்பரை கழிக்க போகிறீங்க. கழிச்சுட்டு என்ன பண்ணுவீங்கன்னா ஒரு ஆன்சர் வரும். கழிச்சதுக்கப்புறம் ஒரு ஆன்சர் வரும். அந்த ஆன்சரை 12ஆல் கேன்சல் பண்ணுங்கள், 18ஆல் கேன்சல் பண்ணுங்கள், 21ஆல் கேன்சல் பண்ணுங்கள், 30ஆல் கேன்சல் பண்ணுங்கள். 0 வரணும். கேன்சல் பண்ணும்போது 0 வரணும். மீதி இன்றி வகுப்படணும். 1 2 3 இருந்துச்சுன்னா அது வந்து தப்பு. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி சம் கேட்டாவே மோஸ்ட்லி ஆப்ஷன்லேருந்து போங்க. ஃபஸ்ட்டு ஆப்ஷன் எடுத்துக்கோங்க. 6715 4714 மைனஸ் பண்ணோம்னா என்ன கிடைக்கும்னா 2001ன்னு கிடைக்கும். இது கண்டிப்பாக 12ஆல் கேன்சல் ஆகாது. 2001 வரும்போதே அது 12ஆல் கேன்சல் ஆகாதுன்னு தெரியும், விட்டுருவோம். நெக்ஸ்ட்டு
அடுத்த ஆப்ஷன் வந்துடுவோம். 6715 இருந்து 5455 மைனஸ் பண்ணுங்கள். 0 என்ன வருது? 1260 வருது. இதால் 12ஆல் கேன்சல் பண்ணலாம். 12ஆல் கேன்சல் பண்ணோம்னா என்ன வரும் அப்படின்னா 105 வரும். திரும்ப 18ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா 18ஆல் கேன்சல் பண்ணும்போது மீதி இன்றி வகுப்படும் 70 வரும். நெக்ஸ்ட்டு 21ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்குதுன்னா 60 வருது. அடுத்து 30ஆல் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 42 வருது. அப்போ எல்லாம் கொடுத்துருக்க 4லையுமே இருந்து என்ன ஆகுது அப்படின்னா இதுக்கான மைனஸ் பண்ணி கிடச்சிச்சில இந்த வேல்யூ வந்து என்ன ஆகுது அப்படின்னா மைனஸ். மிகப்பெரிய எண்ணை கழிக்கும் போது வர்ற ஆன்சர் வந்து 12, 18, 21, 30ஆல் கேன்சல் ஆகுது. ஸோ இது ஆன்சர். பட் இருந்தாலும் நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணும்போது இன்னும் ஆப்ஷன்லேருந்து போயிருக்கோம்ல, அப்போ 2 ஆப்ஷனையும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிடுவோம். 6715 இருந்து 1260 மைனஸ் பண்ணுங்கள். ஆப்ஷன் சியை நீங்கள் மைனஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னா 5455 கிடைக்கிது. 5 லாஸ்ட்டில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக 12ஆல் கேன்சல் ஆகாது, விட்டுறலாம். அடுத்து ஃபோர்த் ஆப்ஷன் 6715. இது வந்து கொஸ்டின் 6715 6709 மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 6ன்னு கிடைக்கிது. 6, 12, 18, 21, 30ஆல் கேன்சல் ஆகாது. அது சிறிய நம்பர். ஸோ கேன்சல் ஆகுது. ஸோ ஆன்சர் வந்து செகண்ட் ஒன் ஆன்சர். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது ஒரு நல்ல சம். இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க அப்படின்றதையும் சொல்கிறேன். 7/5 அப்படின்னு கொடுத்துட்டு தவறுதலாக 5/7 வகுத்தாருன்னு கொடுப்பாங்க. இந்த நம்பரை மாற்றி கொடுப்பாங்க. ஆனால் இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், வகுப்பதற்கு பதிலாக பெருக்கினார்னு கொடுத்துருக்காங்க. நான் எப்பவும் போல் நான் பழைய கொஷின்ஸ்லாம் இந்த மாதிரி தான் பார்த்துருக்கேன். 3/2க்கு பதிலாக 2/3ஆல் பெருக்கினாரு, 5/2க்கு பதிலாக 2/3 ரெசிப்ரோக்கல் மேலே கீழே தான் மாற்றி கொடுப்பாங்க. அந்த மைண்டில் தான் சால்வ் பண்ணுறேன். பார்க்குறேன் இல்லை, ஃபைனலாக பார்த்தா 2 ஒரே நம்பராக இருக்குது. அப்புறம் தான் கொஸ்டினை திரும்ப ரீட் பண்ணுறேன். வகுப்பதற்கு பதிலாக பெருக்கினார் எப்படியெல்லாம் கேட்குறாங்க பாருங்கள். அப்படியே அவங்களே மாற்றிட்டே போகிறாங்க. ஒவ்வொரு தான் வந்து மெத்தடை வந்து மாற்றுறாங்க. சரி, ஓகே. வகுப்பதற்கு பதிலாக பெருக்கினார், ஆனால் ஒரே நம்பர் தான், சேம் நம்பர். சரியான விடையை காட்டிலும் 48 கூடுதலாக பெற்றார் அப்படின்னா அந்த எண் என்ன? ரொம்ப ஈஸி தான், எப்பவும் போல தான். இப்போ பாருங்கள், அந்த எண் என்னன்னு தெரியாது. இப்போ 7/5 ஒரு நம்பர் எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. அதால் என்ன பண்ணுறாருன்னா வகுக்கிறாரு. அதற்கு வகுப்பதற்கு பதிலாக இன்னும் அடுத்து ஒரு நம்பர் எடுத்திருக்காரு. வகுப்பதற்கு பதிலாக அந்த நம்பரே தான், அடுத்த நம்பரில் அதே நம்பரை தான் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா பெருக்கிறாரு. அப்போ இன்ட்டு 7/5. வித்தியாசம் என்ன வருதான்? 48 வருதான். அவ்வளோதாங்க. இதை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர். ஃபஸ்ட்டு ஒன் வந்து ஒரு எண்ணெய் எக்ஸு 7/5 வகுப்பதற்கு பதிலாக பெருக்கிட்டாரு. இப்போ வகுப்பதற்கு பதிலாக பெருக்கிறதுனால கிடைக்கிற வித்தியாசம் தான் 48. இப்போ வந்து கூடுதலாக 48 கிடைக்குதுன்னு கேட்டிருந்தா இந்த இடத்துல ப்ளஸ் போட்டிருக்கணும். இந்த இடத்துல என்ன போட்டிருக்கணும்? கூடுதலாக 48 கிடைத்தது எனில் சரியான எண் என்னன்னு கேட்பாங்க, அல்லது அந்த எண் என்னன்னு கேட்பாங்க. அப்போ இந்த இடத்துல ப்ளஸ்ஸு. இப்போ வந்து காட்டிலும் கூடுதலாக 48 கூடுதலாக, ஓகேவா? அப்போ டிஃப்ரெண்ட் தான் வந்து என்னது அப்படின்னா மைனஸ், டிஃப்ரெண்ட் தான் 48. இதை விட குறைவாக அப்படின்ற போது ப்ளஸ் போடணும், கூடுதலாக அப்படின்றதுனால மைனஸ் போடணும். கூடுதலாக அப்படின்ற போது ரெண்டுக்கு இருக்க வித்தியாசம் தான் 48. ஓகே. அப்போ வகுத்தல் அப்படின்ற போது நம்ம எப்போவுமே என்ன பண்ணுவோம்? அதை வந்து பெருக்கலாம் மாற்றிக்கிடுவோம். பெருக்கலாம் மாற்றும் போது என்ன ஆகும்? எக்ஸ் இன்ட்டு 5/7 மாற்றி ரெசிப்ரோக்கல் தான். மைனஸ் நெக்ஸ்ட்டு இது அப்படியே இருக்குது 7x / 5 48. இதை குறுக்கு பெருக்கல் பண்ணுவோமா? குறுக்கு பெருக்கல் பண்ணிங்கன்னா 25x 49x / 35 ஈக்குவல் 48. 20 மேலே என்ன இருக்குது? 25 25x 49. இதை ரெண்டையும் மைனஸ் பண்ணிங்கன்னா 24xன்னு வருது. மேலே இருக்கிறத மைனஸ் பண்ணுங்கள். 24x கீழே 35 இருக்குது, இங்கே 48 இருக்குது. கேன்சல் பண்ணலாமா? 24 ஒரு 24 24 2 24 48. அப்போ எக்ஸ் ஈக்குவல் இந்த 35 இந்த சைடு போகும்போது பெருக்கலாயிரம் 70. 35 × 2 70. ஸோ ஆன்சர் வந்து 70. ஃபோர்த் ஆப்ஷனில் இருக்குது. இந்த சம்ம நான் அகைன் ஒன் டைம் சொல்லிடுறேன். ஒரு மாணவர் ஒரு எண்ணுனா நமக்கு தெரியாது, எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஒரு எண்ணை 7/5 வகுப்பதற்கு பதிலாக
வகுப்பதற்கு பதிலாக என்ன பண்ணார்னா 7/5 வகுப்பதற்கு பதிலாக அந்த எண்ணை பெருக்கிவிட்டார். அதனால் சரியான விடையை காட்டிலும் கூடுதலாக, அப்போ ரெண்டுக்கு வித்தியாசம்தான் 48. இதை சால்வ் பண்ண போகிறீங்க. இதை என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா சால்வ் பண்ண போகிறீங்க. சால்வ் பண்ணிங்கன்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். இதே விட இந்த இடத்துல வந்து சரியான விடையை காட்டிலும் 48 குறைவாக பெற்றார் அப்படின்னா இந்த இடத்துல ப்ளஸ் பண்ணிடுவீங்க. குறைவாக பெற்றார் எனில் ப்ளஸ் பண்ணணும். கூடுதலாக பெற்றார் அப்படின்னா ரெண்டுக்கு இருக்கிற வித்தியாசம் மைனஸ் பண்ணணும். 70 ஆன்சர். அடுத்து இந்த சம் பாருங்கள். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு உறுப்புகள் வரை உள்ள தொடர் வரிசையின் கூடுதல் எண் கேட்டிருக்காங்க. கூடுதல் என்ன ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள் 1 1 1 1 இருக்குது. அப்போ 1 எல்லாம் தனியாக எடுத்துக்கிறோமா? 1 + 1 + 1 + 1 அது வந்து n டைம்ஸ் n. நெக்ஸ்ட்டு பாருங்கள் என்ன இருக்குது? -1/n -2/n -3/n -4/n. மைனஸை வெளில எடுத்துருங்க. மைனஸ் வெளில எடுத்துட்டிங்கன்னா 1/n + 2/n + 3/n இந்த மாதிரி போகும். எது வரைய போகும்? n/n வரைய போகும். அல்லது n அப்படின்னு வச்சுக்கோங்க. n/n அல்லது n. நெக்ஸ்ட்டு இந்த ஃபுல் டேமும் நம்ம n அப்படின்னு எடுத்துக்கலாம். n ஏன்னா சேம் நம்பர் தானே இருக்குது. 1 + 1 + 1 + அப்படின்னு n டைம் இருக்குது. ஸோ என்னன்னு எடுத்துக்கோங்க. இங்கே மைனஸ் இதிலேருந்து என்ன காமனாக இருக்குது பாருங்கள். என்ன காமனாக இருக்குது அப்படின்னா 1/n காமனாக இருக்குது. 1/n காமனாக இருக்குது. 1/n வெளில எடுத்துட்டிங்கன்னா இங்கே என்ன இருக்கும்? 1 இருக்கும், இங்கே 2 இருக்கும், இங்கே 3 இருக்கும், நெக்ஸ்ட்டு 4 இருக்கும், அடுத்தது n இருக்கும். n/n தானே. ஸோ 1/n தான் வெளில எடுத்துருக்கோம். 1/n இது இது அகைன் எழுதுகிறேன். 1/n + 2/n 3/n 4/n. இந்த டேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா n/n வரைய போகும் அல்லது n. இப்போ இதிலேருந்து நீங்கள் என்ன காமனாக வெளில எடுக்கலாம்னா n எடுக்கலாம். ஏன்னா கீழே எல்லாத்துலேயுமே என்ன இருக்குது? n இருக்குது. மேலே எல்லாத்துலேயுமே என்ன இருக்குது? 1 இருக்குது. அப்போது இதில் இந்த வேல்யூவிலேருந்து 1/n வெளில எடுத்துக்கலாம். இது உங்களுக்கு புரியலைன்னா இந்த 1/n இங்கே 1 2 + 3 4 n. இப்போ பாருங்கள் இந்த 1/n உள்ளே கொண்டு போய் பெருக்குங்க. 1/n + 1 அப்படின்ற போது 1/n வந்துருச்சா? நெக்ஸ்ட்டு 1/n × 2ன்ற போது என்ன ஆயிரும்? 2/n வந்துருமா? அப்போ இந்த வேல்யூ கரெக்டாக வருதா? இதை உள்ளே கொண்டு போய் பெருக்கும்போது இந்த வேல்யூ வந்துடும். அதனால தான் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா காமனாக 1/n வெளில எடுத்துட்டேன். ஓகேவா? இப்போ பாருங்கள் 1 + 2 + 3 + 4 அப்படின்னு போய்கிட்டே இருக்குது. அப்போ இதுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும். 1 2 3 4 ப்ளஸ் அப்படின்ற போது இதுக்கான ஃபார்முலா வந்து அப்படி எழுதிக்கலாம். n - 1/n இதுக்கான ஃபார்முலா வந்து n × n + 1/2. இதுக்கான ஃபார்முலா n × n + 1/2. ஏன்னா தொடர்ச்சியாக போதில் +1 + 2 + 3 + 4 + 5 + n டைம்ஸ் அப்படின்றதுனால n × n + 1/2. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த எண்ணும் கேன்சல் ஆயிரும். இந்த எண் கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா n - இங்கே n + 1/2. இந்த மைனஸ் உள்ளே கொண்டு போயிடுவோமா? இங்கே இருக்க மைனஸ் உள்ளே போகும்போது n - n - 1/2. அப்போ இது என்ன ஆயிரும் அப்படின்னா இந்த சைடு பெருக்கணும். இது மேலே போயிடும்ல. மேலே போனோம் அப்படின்னா 2n இருக்கும். 2n அதுக்கப்புறம் மைனஸ் உள்ளே கொண்டு போங்க. மைனஸ் உள்ளே கொண்டு போனோன்னா 2n - 1ன்ற போது ஒரு எண் தான் இருக்கும். 2nலேருந்து ஒரு எண்ணை மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு எண் இருக்கும். இங்கே -1 இருக்குது, இங்கே /2. இதான் ஆன்சர். இந்த இடத்த கொஞ்சம் கவனமாக பண்ணுங்கள். இந்த இடத்த மட்டும் நான் உங்களுக்கு அகைன் சால்வ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ நமக்கு என்ன கிடச்சிது அப்படின்னா n - 1/n. இங்கே ஃபார்முலா போட்டேன். ஃபார்முலா என்ன அப்படின்னா n × n + 1 n n - 1/n n × n + 1/2. இது ஃபார்முலா. இப்போ பார்த்தோம் அப்படின்னா என்ன பண்ணலாம்? n - 1/n × n × n + 1 தானே 2. அப்போ இந்த எண் கேன்சல் ஆயிரும். நெக்ஸ்ட்டு n வேறு என்ன இருக்குது? n + 1 / 2 இருக்குது. இந்த 2 அந்த சைடு கொண்டு வந்து பெருக்குவோமா? பெருக்கணும் அப்படின்னா 2n - n + 1
n + 1 டிவைடட் பை 2ன்னு இருக்கும். அடுத்தது இந்த மைனஸ் உள்ளே கொண்டு போவோமா, 2n - n - 1 பை 2. 2nலேருந்து என்ன மைனஸ் பண்ணுவோமா, n அப்படின்னு வரும். இங்கே ஆல்ரெடி 1 இருக்குது, -1 இருக்குது, பை 2. ஸோ இதான் ஆன்சர், 4th ஒன் ஆன்சர் இதுக்கு. நெக்ஸ்ட்டு ரீசனிங் கேட்டிருக்காங்க. இது பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 2 அடுத்தது அதோட 2வை மல்டிபிள் பண்ணிங்கன்னா 4 4ன்னு இருக்குது. அடுத்தது 2வை மல்டிபிள் பண்ணிங்கன்னா 8 8ன்னு இருக்குது. அடுத்து 2வை மல்டிபிள் பண்ணோம்னா 16 16 இருக்கும். அப்போ 4 ஆப்ஷன்லையுமே 16 இருக்குது. ஓகே, அடுத்து லெட்டர்ஸ் பார்க்கலாம். எல் எல் இருக்குது. ஓகேவா, எல் எல் வரியை போட்டுக்கோங்க. ஓகேவா, எல். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து எல் இருக்குது, எல். இங்கே வந்து இ, எல்இ கொடுத்துருக்காங்களா, 2க்கு எல்இ கொடுத்துருக்காங்க. அடுத்தது எல்லுக்கு முன்னாடி இருக்க கே கொடுத்துருக்காங்க. இங்கே ஈக்கு முன்னாடி இருக்க எஃப் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒன்னில் எல்லுக்கு முன்னாடி இருக்க கே, இங்கே ஈக்கு முன்னாடி இருக்க எஃப். அடுத்தது கேக்கு முன்னாடி இருக்கிறது வந்து என்னது, கேக்கு முன்னாடி ஜே இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்து எஃப்க்கு முன்னாடி ஜி. அப்போ அடுத்தது ஜேக்கு முன்னாடி என்ன இருக்குன்னு பாருங்கள், ஜேக்கு முன்னாடி ஐ, ஜேக்கு முன்னாடி ஐ. அப்போ இந்த இடத்துல ஃபஸ்ட் ஒன்னில் ஐ, ஃபஸ்ட் ஆப்ஷன். முன்னாடி இருக்க லெட்டர்ஸை கொடுத்துருக்காங்க. நம்பர்ஸ் வந்து சேம் தான். இங்கே எல்லுக்கு முன்னாடி இருக்க லெட்டர் பாருங்கள், எல்லுக்கு முன்னாடி என்ன லெட்டர் இருக்குது, கே இருக்குது, அதை கொடுத்துருக்காங்க. இங்கே ஈக்கு முன்னாடி என்ன லெட்டர் இருக்குது, எஃப் இருக்குது, அதை கொடுத்துருக்காங்க. அடுத்தது இங்கே கேக்கு முன்னாடி என்ன இருக்குது, ஜே. இங்கே எஃப்க்கு முன்னாடி ஜி. அப்போ இங்கே ஜேக்கு முன்னாடி ஐ, இங்கே ஜிக்கு முன்னாடி, அது கேட்கல, ஜிக்கு முன்னாடி என்ன இருக்கும், ஹச், அது அடுத்தது வந்திருக்கும். ஓ, இந்த ஃபஸ்ட்டு தான் கேட்டிருக்காங்க, 16 ஐ 16 ஹச். ஸோ நமக்கு ஃபஸ்ட் ஒன்னா ஐ இருக்குது. ஸோ அதான் ஆன்சர். ரெண்டு நம்பரையுமே கேட்கல. இங்கே 2 2 2 டைம்ஸ் இருக்குது, 4 4 4 டைம்ஸ் இருக்குது, 8 8 2 டைம்ஸ் இருக்குது. இங்கே 16 16 2 டைம்ஸ் வந்திருக்கணும். ஆனால் அவங்க வந்து அடுத்து என்னென்னு, ஏன்னா ஆப்ஷனில் 2 2 கொடுக்கல, 1 தானே கொடுத்துருக்காங்க. அப்போ ஐ தான் ஃபஸ்ட் இருக்கும், நெக்ஸ்ட்டு தான் இந்த ஹச் இருக்கும். அப்போ ஆன்சர் வந்து ஐ. இது பாருங்கள், இது வந்து ஏபியிலேருந்து கூட்டுத்தொடரில் தான் கேட்டிருக்காங்க. 15 16 17 28 வரையே கண்டினியூ ஆகிருக்கு. இது எப்படி எழுதலாம் அப்படின்னா 15 + 16 + 17 + 28. இப்போ ஒரு ஃபார்முலா சால்வ் பண்ணோம்ல, n 1 + 2 + 3 + 4 + n அப்படின்ற மாதிரி. இங்கே என்னென்னலாம் கொடுக்கலாம், நம்பரே கொடுத்துருக்காங்க 28. இதில் பாருங்களேன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சதுர வடிவ பக்க அளவுள்ள 14 சதுர வடிவ வண்ண காகிதங்கள் உள்ளன. வண்ண காகிதங்களை கொண்டு எவ்வளவு பரப்பை அடைத்து அலங்கரிக்க முடியும். ஸோ ஏரியாக்கான ஃபார்முலா A². அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா இங்கே ஸ்கொயர் போட்டுருவோம். அவ்வளோதாங்க, சால்வ் பண்ண போகிறோம். இந்த ஸ்கொயருக்கு ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா, ஸ்கொயருக்கு நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இதுக்கு ஃபார்முலா தெரியாமல் எதுவுமே பண்ண முடியாது. n × n + 1 2n + 1 / 6. இதை வச்சு தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஒன் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 15² + 16² 17² எக்ஸட்ரா 28². இதுக்கான ஃபார்முலா தெரியும். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை ஃபுல்லாக வந்து எழுதிக்கோங்க. ஃபஸ்ட் இந்த வேல்யூ மட்டும் கிடைக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, 1லேருந்துக்கு தான். இப்போ நான் ஒரு ஃபார்முலா எழுதுனேன்னா என்ன ஃபார்முலா எழுதுனேன், n × n + 1 2n + 1 / 6. இது எதுக்கான ஃபார்முலா அப்படின்னா 1² 2² 3² + n². இதுக்கான ஃபார்முலா. அப்போ 1லேருந்து ஆரம்பித்தாதான் இந்த ஃபார்முலா வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா பிரதியிடணும், அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இங்கே 1² 2² 1² 2² 3² எக்ஸட்ரா 28². ஓகே, அதில் இருந்து நமக்கு தேவையானது என்னது 14². அதை மட்டும் தான் நம்ம மைனஸ் பண்ணால் கரெக்டானது கிடைக்கும். 14² 15² 15² சாரி, இங்கேயும் 1² தான் ஆரம்பிக்கணும். 28 வரையே போட்டேன். ஏன்னா 1² போட்டால் தானே ஆன்சர் நமக்கு கிடைக்கும். ஃபார்முலா யூஸ் பண்ணணும். 1² 2² 3²
ப்ளஸ் 14 ஸ்கொயர். ஏன்னா 15லேருந்து தான் நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். கொஸ்டின் 15லேருந்துன்றதுனால இங்கே எதில் முடிக்கணும்? 14 ஸ்கொயர். என்ன பண்ணணும் அப்படின்னா 14 ஸ்கொயர். இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 1லேருந்து தான் அந்த ஃபார்முலா. ஃபஸ்ட்டு 28 வரையே கண்டுபிடிச்சிருங்க. 1 ஸ்கொயர், 2 ஸ்கொயர், 3 ஸ்கொயர், 4 ஸ்கொயர்னு 28 ஸ்கொயர் வரையே கண்டுபிடிச்சி அதில் இருந்து 14 இதுக்கு முன்னாடி இருக்கிறத மைனஸ் பண்ணினா கரெக்டாக நமக்கு என்ன கிடச்சிரும்? 15, 16, 17 ஸ்கொயர் நமக்கு கிடச்சிரும். அப்போ 14 ஸ்கொயர் வரையும் நம்ம மைனஸ் பண்ணிடணும். 28 ஸ்கொயர் வரையும் கண்டுபிடிங்க. அதை கண்டுபிடிச்ச ஆன்சர்லேருந்து 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸட்ரா 14 ஸ்கொயர் வரையும் மைனஸ் பண்ணணும். ஏன்னா 15 ஸ்கொயரில் இருந்தால் நமக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்றதுனால 14 ஸ்கொயர் வரையும் நீங்கள் மைனஸ் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கோம்? என்னன்றது லாஸ்ட் நம்பர். அப்போ இங்கே 28 28 ப்ளஸ் 1 29. அடுத்தது 2n அப்படின்ற போது 2 × 28 2 × 28 ப்ளஸ் 1 அப்படின்ற போது 57 டிவைடட் பை 6 மறந்துடக்கூடாது. மைனஸ் இங்கே n வந்து 14. அப்போ 14 × n ப்ளஸ் 1 15. 2n அப்படின்ற போது 14 × 2 28. 28 ப்ளஸ் 1 29. இதெல்லாமே ஃபார்முலா. என்னடா அந்த அக்கா 14 15 29ன்னு சொல்லிட்டு போகிறாங்களேன்னு பயப்படக்கூடாது. இந்த ஃபார்முலா n × n ப்ளஸ் 1 2n ப்ளஸ் 1 2n ப்ளஸ் 1. அடுத்தது இது ரெண்டையும் கேன்சல் பண்ணலாமா? ஆமாம், 6ஆல் கேன்சல் பண்ணுங்கள். 6ஆல் 3ஆல் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 2 டைம் இங்கே 1 9. ஆமாம் 9. அடுத்தது 28 கேன்சல் பண்ணலாம் 14. அடுத்தது இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னா 2 டைம் 5 டைம் 2 டைம்னா 7 டைம். இது எல்லாத்தையுமே மல்டிபிள் பண்ணிங்கன்னா 7714 மைனஸ் 1015ன்னு வரும். இது ரெண்டையும் மைனஸ் பண்ணிங்கன்னா 4th ஒன் நமக்கு ஆன்சராக வரும். 6699 நமக்கு ஆன்சர் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ரீசனிங் கொடுத்துருக்காங்க. இது ரொம்பவே ஈஸியானது. என்ன கேட்டிருக்காங்களோ அதை எடுத்து மட்டும் எழுதுங்க. என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்து எழுதுங்க. கிவன் ஏ என்பவர் கிரேப்ஸு அப்புறம் பைனாப்பிள் சாப்பிட்டார். அடுத்தது பி என்பவர் என்ன சாப்பிட்ருக்காரு? கிரேப்ஸு ஆரஞ்சு சாப்பிட்டார். அடுத்தது சி என்பவர் ஆரஞ்சு, அடுத்தது பைனாப்பிள், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்பிள் சாப்பிட்டார். அடுத்தது டி என்பவர் கிரேப்ஸு ஆப்பிள் பைனாப்பிள் சாப்பிட்டார். அப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா, மேற்கண்ட பழங்களை சாப்பிட்ட பிறகு பி மற்றும் சி நோய்வாய்ப்பட்டன. மேற்கண்ட விவரங்கள் படி அவர்கள் எந்த பழத்தை சாப்பிட்டதால் நோய்வாய்ப்பட காரணமாக இருந்திருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. யாரை மட்டும்தான் கேட்டிருக்காங்க? பி மற்றும் சி மட்டும்தான் கேட்டிருக்காங்க. அவங்கள மட்டும் எடுத்துக்கோங்க. பிசி எந்த பழம் காமனாக சாப்பிட்ருக்காங்கன்னு பாருங்கள். ஆரஞ்சு மட்டும்தான் சாப்பிட்ருக்காங்க. அதனால தான் நோய்வாய். காமனாக என்ன சாப்பிட்டாங்க அப்படின்னா ஆரஞ்சு. ஸோ ஆன்சர் வந்து ஆரஞ்சு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது ரொம்பவே ஒரு ஈஸியான ரீசனிங். பட் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். நம்ம எப்பவும் போல் ஸ்கொயர் எடுப்போம், க்யூப் எடுப்போம், மைனஸ் பண்ணுவோம், டிஃப்ரெண்ட் என்னன்னு பார்த்துக்கிட்டு இருப்போம். ஸோ அந்த மாதிரிலாம் பார்க்கக்கூடாது. ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள், 3 × 1 நடுவில் இருக்கிற 3 கிடச்சிருச்சு. ஃபஸ்ட்டையும் தேர்டையும் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா மல்டிபிள் பண்ணணும். அதே மாதிரி ஃபஸ்ட்டையும் தேர்டையும் மைனஸ் பண்ணிங்கன்னா 8. அடுத்தது ஃபஸ்ட்டையும் தேர்டையும் என்ன பண்ணுங்கன்னா மல்டிபிள் பண்ணால் 5. ஃபஸ்ட்டையும் தேர்டையும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 6. ஃபஸ்ட்டு தேர்டை மல்டிபிள் பண்ணிங்கன்னா 9 வரணும். பட் 7 இருக்குது. அப்போ இதுதான் தப்பு. ஃபஸ்ட்டையும் தேர்டையும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 4. ஃபஸ்ட்டையும் தேர்டையும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 1. ஸோ அப்போ இதில் தவறாக இருக்கிறது எது அப்படின்னா 373. 9 வரணும், மல்டிபிள் பண்ணும்போது 9 வரணும். பட் 7 இருக்குது. ஸோ அது வந்து தவறு. நம்ம அடுத்த வீடியோவில் வந்து அடுத்து ஒரு 10 சம் வந்து பார்க்கலாம்.